அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூயாமையார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையை நாம் கொடுத்து நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனமருந்தி நாம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. ஆண்டவரை உமது விருப்பத்திற்கு ஏற்பபடி புரிவது விடாமுயற்சி எங்களுக்கு தந்துள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்குபடி புரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களா. உமோடு தூயாவியார் இறைவனாய வாழ் ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவார்த்தைகள் 4 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓரிரு மலையிலிருந்து இஸ்ரேலர் செம்மணல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலைவனத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததே, இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயேல் மக்களிடையே பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீ ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர்.
அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளி வாய்ப்பா பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுரை பாடல் திருப்பாடல் 102. பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண்ணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காது. உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். பல்லவி. வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தாம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென பிரிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. இவரை கண்டுகொள்கிறார்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திருவார்த்தைகள் 21 முதல் 30 முடிய. இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவர். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவர் அல்ல. ஆகவே தான் நீங்கள் பாவிகளாகவே சாவியர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாக சாவியர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்பவற்றையே உங்கள் உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்யவில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததை நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் நம்மை அடுத்த கட்ட வாழ்விற்கு இறைவனோடு நம்மை அழைத்து செல்வதற்குரிய மாபெரும் ஒரு தோணியாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகளாக வந்து பல்வேறு இடங்களில் பணி செய்து பறைசாற்றி அவர் நற்செய்தி பணியாற்றிய போதும் இந்த வரிசையில் சதுசேயர், திருச்சட்ட அறிஞர்கள் என பலரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோடு இருந்து ஏதாவது விவாதம் பண்ணுவதை அவருடைய வழக்கமாக வைத்திருந்தார்கள். எனவே அந்த வழக்கத்தில், அந்த விவாதத்தில் ஒன்றாக, நீர் எங்கிருந்து வந்தவர், உண்மை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீர் விடகத்திலிருந்து வந்திருக்கிறீர் என்றால் நாங்கள் அதை எப்படி நம்புவது என்றெல்லாம் அவர்கள் கேட்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். தந்தை என்னை அனுப்பினார், தந்தை சொல்வதை நான் பேசுகிறேன், எனவே தந்தையின் திருவுள்ளம் நிறைவேறவே நான் இங்கு வந்தேன் என்று அவர் உறுதியளிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை விளக்குகின்ற இறைவனாகவும் இருக்கிறார். அதை புரிந்து கொள்வது அவருடைய இறப்பிற்கு பிறகு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதை மிக தெளிவாக விளக்குகிறார். எனவே பல நேரங்களிலே கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை நாம் புரிந்து கொள்வதில்லை. முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் தங்களை அழைத்து வந்த கடவுளை மறந்து அவரை இல்லாதவர் புல்லாதவர் எங்களை சாவதற்கு அழைத்து வந்தீர் என்று அவர்கள் தேவையற்ற முறையீடுகளை செய்கின்ற போது கடவுளுடைய சிரத்தின் அடிப்படையில் பாம்புகள் வந்து அவர்களை குத்தியதை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே நாம் நமது வாழ்வில் உண்மையிலேயே இந்த கடவுளை விசுவசிக்கின்றோமா? எப்படி தந்தையும் மகனும் ஒரே நம்பிக்கையில், ஒரே அன்பில், ஒரே உறவில், ஒரே ஆற்றலில் இணைந்திருந்தார்களோ அதே போன்று அந்த உறவில், அந்த நம்பிக்கையில், அந்த ஆற்றலில் நமது நம்பிக்கை இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் முன்வைக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நம்பிக்கை அந்த இறைவனோடு இணைக்க பெற இவ்வரியில் தொடர்ந்து வேண்டுமோ? ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாக முடிவென்றாடுங்கள். ஆண்டவரை மகளிர் பரிபொருட்களை நாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறு இதயங்களை வழிநடத்துவீராக. எங்களால் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எல்லாரும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையான மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைந்திருக்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கிறீர். அதனால் நமக்குள்ள வேண்டுதலில் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மையிலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன்.
ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு வரியின் நடுவோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து வாடி வடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழித்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகின்றார். அவர் பாடுபட உளமறிந்து தம்மை கையெழுத்தவும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து தேவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறுத்தினார். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, உலகுக்கு வரவேற்கும் ஒரு திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வசதி, எல்லா திருநிலையினராக அனைவரோடு ஒரு திரு அவை அன்று நிறைவேற செய்தது. மேலும் உயிர்த்தல் எதிரோடு தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறங்கத்தோடு திருமுக உடையினுடைய திருவிழம் எங்கள் அனைவர் மீது இறக்கமாகும். இதோ இது திருப்பலியில் பங்கெடுத்த உமது திருவுடன் திருத்தத்தின் முன்பாக நடந்தாள் வெளியிட்டு வந்தாடி கொண்டிருக்கின்றன. இறைவனோடு உடைய வந்தாட்டம் கனிவுடன் செவி சாய்க்கிறார். கடவுளின் தனித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவராக யோசிப்பு, புனித திருத்துவதர்கள் தூயாகும் அன்னை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராக நடைபெறும். நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்து பரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவராகிய தந்தையே, தூயாவியார் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கங்களில் நலமாக இருக்குமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும். இது செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவருமே பேறு பெற்றோம். எனது ஆத்மா கிறிஸ்து உடல் ரத்த நம்மை பாவங்களை போக்கும். இதே நினைவாய் செய்ய மாட்டாயா, என்னுடைய ஒன்று உயர மாட்டாயா. இதே நினைவாய் செய்ய மாட்டாயா, என்னுடைய ஒன்று நாளை காலையில் நடைபெறும். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை நாளை மதியம் 3 மணிக்கு ஆலய தூய்மை பணி நடைபெறும் என்று சொல்லியிருந்தேன். அது இந்த புதன்கிழமை அல்ல, மாறாக
பெரிய வாரத்தில் வருகின்ற அந்த புதன்கிழமையில் நாம் ஆலய தூய்மை பணி செய்வோம் என்பதை நினைவூட்டிக் கொள்கின்றவை. வருகின்ற நாளை அல்ல, மாறாக அடுத்த வாரம் வருகின்ற புதன்கிழமையில் ஆலய தூய்மை பணி நடைபெறும். மன்றாடுவோமா. இறைவா, எங்கள் தரவுரிய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் கூறியவற்றை தொடர்ந்தால் விண்ணக குடைகளை எதிர்வடைய தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் வழியில் நாம் பயணிக்க சென்று வாழ்வின் பலி துவங்கியது. Amen.